கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை சங்கீதம் 138 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ்விடாதிரும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய், நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம் கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார். இந்த வருடம் ஆரம்பித்து 2 மாதங்களை முடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த 2ஆம் மாதத்தின் கடைசி நாளிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அவர் தமது கிருபையினால், இரக்கத்தினால் நம்மை பாதுகாத்து நம்மை பராமரித்து 2 மாதங்களை முடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அவர் கிருபை நம்மை சூழ்ந்து வந்தது. அவர் கிருபை நம்மை பாதுகாத்து வந்தது. நம் கர்த்தர் நமக்காய் எல்லாவற்றையும் செய்து 2ஆம் மாதத்தின் கடைசி நாளிலே நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அவர் கிருபை நம்மை விட்டு நெகிழ்விடாதபடிக்கு அவர் கிருபை அனுதினமும் நம்மை தாங்கி நடத்தி வந்தது. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகள், ஒவ்வொரு நாளும் புதிய ஆசீர்வாதங்கள், ஒவ்வொரு நாளும் புதிய நன்மைகளால் கர்த்தர் நம்மை நிரப்பி நடத்தி நம்மை பாதுகாத்து நம்மை பராமரித்து நடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். நமக்காய் யாவையும் செய்து ஆயத்தமாய் வைத்திருக்கிற கர்த்தர். இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் பிரவேசிக்க இருக்கிறோம். இந்த 3ஆம் மாதத்திலும் கூட கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் நடத்துவார். மட்டுமாய் நம்மை நடத்தினவர் இனியும் நம்மை நடத்தி நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை கரம் பிடித்தவர் ஒருபோதும் மாறாதவர். நம்மை அழைத்தவர் ஒருபோதும் மாறாதவர். நம்மை தெரிந்து கொண்டவர் ஒருபோதும் மாறாதவர். அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவர் கிருபை நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை ஒருபோதும் மாறாது என்று வேதம் சொல்கிறபடி கர்த்தர் ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நிமிஷத்தையும், ஒவ்வொரு மணித்துளிகளையும் நன்மையினாலும் முடிசூட்டி தமது கிருபையினாலே நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். நாளிலும் அப்படியாய் கர்த்தர் நடத்துவார். வருகிற மாதத்திலும் கர்த்தர் அப்படியாய் நம்மை நடத்துவார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவர், இந்த 2ஆம் மாதத்தின் கடைசி நாளிலே நீர் எங்களை கொண்டு வந்து சேர்த்தீர். எனக்காய் யாவையும் செய்து முடித்தீர். இந்த 2 மாதங்களை நடத்தினீர். இந்த 2 மாதங்களை போஷித்தீர். இந்த 2 மாதங்களை பாதுகாத்தீர். ஆண்டவரே, இனியும் நீர் அப்படியாய் நடத்த வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறோம். எனக்காய் யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், எனக்காய் யாவையும் செய்கிற கர்த்தர், எனக்காய் எல்லாவற்றையும் செய்து என்னை ஆஸ்வதிக்கிற கர்த்தர் நீர். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துக்குள்ளாயும் பிரவேசிக்க இருக்கிறோம். இந்த புதிய மாதத்தையும் நீர் ஆஸ்வதிப்பீராக. உமது கிருபை, உமது இரக்கம், தயவு எங்களை சூழ்ந்து நடத்துவதாக. சமூகத்தில், உமது பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்களை நடத்துவார். அவர் கிருபையினாலே உங்களை சூழ்ந்து உங்களை பாதுகாப்பாராக. ஆமென்.